ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை காக்கிறவராக அவர் உங்கள் பக்கத்துல இருக்கிறார். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய திங்ஸ் எதுவா இருந்தாலும் தேவன் காக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்ரா என்கின்ற தேவ மனிதன் சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்களுக்கு துணையாய் இருந்தது, வழியெல்லாம் எங்களை பாதுகாத்தது. நாங்கள் போகின அந்த பிரயாணம் முழுவதும் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்தது தேவனுடைய தயவுள்ள கரம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதே மாதிரிதான் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களை பாதுகாக்கிறது. தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறது. உங்களுடைய உடைமைகள் யாவற்றையும் பாதுகாக்கிறதா இருக்கிறது. கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. யோபனுடைய எல்லா பிள்ளைகள், அவனுடைய உடைமைகளை எல்லாம் தேவனுடைய தயவுள்ள கரம் வேலி அடைத்து பாதுகாத்தது அல்லவா? இன்றைக்கும் அதே தேவனுடைய கரம் உங்களை சுற்றிலும் இருக்கின்றது. ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு தருகிறது. அவருடைய வசனம் சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி, ஆம், மெய்யாகவே ஒரு பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு, எந்த வாதையும் அணுகாதபடிக்கு, உங்களை காக்கும்படிக்கு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவருடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவருடைய கரத்துல சகலத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் சமாதானத்தோடு இருங்க. அவர் சகலத்தையும் பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.